வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 8ல் ஃபர்ஸ்ட் டேவே வந்து எலிமினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி நேற்று வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ யார் எலிமினேட் ஆனாங்க, எப்படி எலிமினேட் ஆனாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் ஒரு நாமினேஷன் ப்ராசஸ் வந்து இந்த பர்டிகுலர் விஷயத்துக்காக நடத்தப்பட்டிருக்கு. ஸோ தட் எல்லார்ட்டையும் இருந்து யாரை எவிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தட் இதை பேஸ் பண்ணி லைக் யார் அதிக ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அவங்கள வந்து எலிமினேட் பண்ணுறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தட் எல்லாரையும் வந்து லிவிங் ஏரியாவில் கூப்பிட்டு உட்கார வச்ச உடனே எல்லாருக்கிட்டையும் வந்து பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நாமினேஷன் ப்ராசஸில் அதிக ஓட்டு யாருக்கு விழுந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாச்சனா அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து பிரேக் டவுன் ஆயிடுறாங்க. அதை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த பர்டிகுலர் விஷயத்தை ப்ரோமோலேயே அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இந்த பர்டிகுலர் ஜேர்னி, அதாவது அவங்களோட பிக் பாஸ் ஜேர்னி இன்னைக்கு மேபி ஷோவில் வந்து காமிக்கலாம். அவங்க எந்த அளவுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத. பட் ஒரே நாளில் எலிமினேஷன் அப்படின்றப்ப யாருனாலையும் வந்து பொறுத்துக்க முடியாது. பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம், ஃபர்ஸ்ட் டேவே வந்து ஒரு எலிமினேஷன் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ தட் இந்த மாதிரியான எலிமினேஷன் ஃபேரா அன்ஃபேரா அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் சாச்சனா வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிக் பாஸ் வந்து இந்த பர்டிகுலர் கோப்பை உங்களுக்கானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை உடைக்க சொல்றாரு. சாச்சனாவும் அதை வந்து உடைக்கிறாங்க. அதை உடைச்சதுக்கு அப்புறம் பிரேக் டவுன் ஆனதையும் நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து அவங்களை வழி எழுப்பி வச்சாங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணதை நம்மளால பார்க்க முடியுது ப்ரோமோல. அதே மாதிரி அவங்க போறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மைலிங் ஃபேஸோட பிக் பாஸ் விட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ தட் இந்த பர்டிகுலர் எலிமினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் நம்மளுக்கே வந்து வியர்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எஸ், ஸோ இவங்க மேபி வைல்ட் கார்டாக திரும்பவும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இவங்கள வந்து ஸ்டேஜில் காமிக்கிற வரையும் வந்து இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் வந்து இருக்குது. மேபி சீக்ரெட் ரூமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து கொஸ்டின் மார்க் தான். இப்போயே சீக்ரெட் ரூமா அப்படின்றது ஒரு லைக் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற விஷயம் தெரியல, சீக்ரெட் ரூம். அதனால தான் வந்து சொல்கிறேன். ஸோ தட் இந்த பர்டிகுலர் எலிமினேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் கைஸ், பாய்.